ரம்பா குடும்பத்தை பற்றி 2010ஆம் ஆண்டு பாரதூரமான விமர்சனங்களை உலகத்தில இந்த 13 கோடி தமிழர்களுக்கு நான் மட்டும்தான் முன் வச்சேன். இந்த ப்ரோக்ராமுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் ஏன் நடத்தப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கு மிகப்பெரிய இந்த அதாவது இந்த ரம்பாண்ட முதலீட்டுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. அமைதியா இருங்க, நான் பேசுறேன். இல்லவே இல்ல. நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா எல்லாரும் கூட சண்டை போட்டு இவரோட சண்டை போட்டு இங்க வர வச்சிருக்கேன். ப்ளீஸ் எனக்காண்டி அமைதியா இருக்க முடியாதா? ரொம்ப அந்த இசை நிகழ்ச்சியில சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் மத்தியில ரொம்பவே ஒரு கணப்பொழுதுல பிரபலமடைய செய்திருக்கு. நாங்க போலீஸ் இந்த நாடை எது நம்பி வரல, உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் கோஆபரேட் பண்றாங்க, பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் கோஆபரேட் பண்றாங்க, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கறீங்க? இதுக்குள்ள சில முஸ்லிம் தீவிரவாதிகளும் தென்னிலங்கையிலிருந்து கிழக்கிலங்கையிலிருந்து வந்த சில கரிகரண விரும்பாத, தமிழ்நாட்டு உறவை விரும்பாத, தமிழ் திரையுலகத்தை விரும்பாத முஸ்லிம் தீவிர அடிப்படைவாதிகளும் இதுக்குள்ள நின்றவன். உலகில் உள்ள 12 கோடி தமிழர்களும் ஒரே ரத்தம் என்றுதான் நம்ம தமிழர்களுக்குள்ள நினைச்சு கொண்டிருக்கோம் என்னைக்குமே. அது கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தது. அதாவது 30 ஆண்டுன்னு சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் பிரிவினை ஏற்படுது, நிலங்களால் பிரிக்கப்படுது. இந்தியா என்பது வேறு, இலங்கை என்பது வேறு அப்படின்னு பிரிக்கப்படுது. அந்த இலங்கைக்குள் மாட்டப்பட்ட ஈழத்தமிழர்கள் நம்மளோட மிக நெருக்கமாக இருந்தார்களா என்று கேட்டால் அந்த சுதந்திரம் பெற்ற பின்பும் நெருக்கமாக தான் இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இங்க நம்மளோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராம்நாட்டில் சினிமா பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க. அதுபோல இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய குடும்பங்கள்ல திருமணங்கள் முதல் கொண்டு எல்லாம் கலந்து கொண்டு எல்லாம் இருந்தாங்க. திருமண நிகழ்ச்சிகள் இங்கிருந்து அங்க போவாங்க, அங்கிருந்து இங்க வருவாங்க. அதுவும் ஒரு 1964 வரைக்கும், அதாவது கச்சத்தீவு பிரிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அதுக்கு பின்னர் பாத்தீங்கன்னா கச்சத்தீவு அப்படிங்கறது தாரை வார்த்தை கொடுத்த உடனே சிங்களக்காரன் அதை எங்களுது அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு பின்னர் பிரிவினையை அதிகப்படுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பல நெருக்கடிகளுக்கு உள்ளானாங்க. அந்த நெருக்கடியினால ஆயுத போராட்டம் உருவாச்சு. அதுல மிகப்பெரிய பிரிவினையை உண்டாக்குனா நம்ம தமிழக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஒன்றுபட்டு இருக்க முடியாத நிலைமையை உருவாக்குறதுக்கான பெரும் முயற்சி அன்று ஏற்பட்டது. இன்று 2009 இறுதி போர் முடிஞ்சதுன்னு சொல்லப்பட்ட பிறகும், இயக்கம் அளிக்கப்பட்ட பிறகும் இது தொடர்ச்சியாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. என்றைக்குமே நம்ம தமிழக தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒன்றிணையக்கூடாதுங்கிறதுல மிக கவனமாக நமது எதிரிகள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்மளுடைய மகாத்மா காந்தி என்று இருக்கக்கூடிய காந்தி அவர் அங்க போயிருக்காரு. ஈழத்துக்கு ஜாஃப்னாக்கே போயிருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அங்க நமது அணு விஞ்ஞானியும் மேனாள் ஜனாதிபதியாகவும் இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அங்க போயிருக்காங்க. நமது இன்றைய பிரதமர் மோடியும் கூட ஜாஃப்னா போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளோட இதுக்கெல்லாம் தமிழர்களுக்கு நிறைய பண்ணணும்னு நினைச்சு விரும்பி அங்க போயிட்டு வந்திருக்காரு.
இதை தாண்டி இன்றைய நிலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அந்த ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தை எதிரியானவன் ரொம்ப கவனமா இருக்கிறான். நம்மளுக்குள்ள அந்த இணைப்பு வந்துடக்கூடாது, அந்த உறவு வந்துடக்கூடாதுங்கிறத கவனமா இருக்கிறான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஏதாவது ஒரு 2 நாடுகளுக்கு சிக்கல் வருதுன்னா அந்த நாடுகளில் முதல்ல யாரு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டோடைய பாரம்பரியம் மிக்க கலாச்சாரத்தை கொண்டு போவாங்க. அதுக்கு அடுத்தது விளையாட்டு துறையில இணைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது திரைக்கலைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களை போய் இறக்கி அவர்கள் அந்த மக்களோட இணைஞ்சு பணியாற்றும் பொழுது ஒரு இறுக்கமான உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இப்ப அந்த வகையில நீங்க கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நம்ம தமிழக திரைப்பட கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஹரிஹரன் மியூசிக்கல் கான்சர்ட் அண்ட் ஸ்டார் நைட் அப்படிங்கிறத நடத்த விரும்பினாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் கடந்த டிசம்பர் மாதமே நடந்திருக்க வேண்டியது. அது இயற்கை பாதிப்பினால், அதாவது மழையெல்லாம் அதிகமாக வந்தனால அது தள்ளி வைக்கப்பட்டது. அதனால பிப்ரவரி 9 நடத்தணும்னு சொன்னாங்க. நடந்தது. ஆனா அந்த நடந்த நிகழ்ச்சி ஒரு சிறு இடையூறாக ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் தடைப்பட்டது. அங்க நம்ம கலைஞர்கள்லாம் அந்த மேடையில ஏறி நின்று இந்த மாதிரி கொஞ்சம் அமைதி இது பண்ணுங்க, எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாச்சு. இந்த நிலைமை ஏன் உருவாச்சு? இந்த நிகழ்ச்சியை யாரு தடுத்தா? எதற்காக தடுக்கப்பட்டது? எங்கிருந்து இதனுடைய வேறு எங்கிருந்து வருது? இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேணும். அப்பதான் இனிமேல் நம்மளுடைய உறவுகள்ல எந்த பிரச்சனையும் வராம கொண்டு போக முடியும், சுமூகமான ஒரு நிலைமையை உருவாக்க முடியும். சரி, இது ஒரு பக்கம். இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது நார்தர்ன் யூனி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஃபண்ட் சேர்க்கிறதுக்காகவும் நடக்கப்பட்டது இந்த இது. ஸோ அந்த நார்தர்ன் யூனி அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகம் ஜாஃப்னால இருக்கக்கூடிய தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மிக முக்கியமாக இருந்த ரம்பா அப்படிங்கிற ஒரு நடிகை, நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் அவர்கள் திருமணம் செய்த ஒரு நபர் இந்திரன். அவர் ஜாஃப்னாவில் பிறந்து வளர்ந்தவர், சுதுமலையில இருந்து வந்தவர். அவர் இன்னைக்கு கனடால மிகப்பெரிய அளவில் இருக்காரு, ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்காரு. கனடால மட்டுமல்ல, அவர் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகளில் அவருடைய வியாபாரம் பறந்து விரிந்திருக்கிறது. அது நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. அவரோட தலைமையின் கீழ் தான் அந்த நார்தர்ன் யூனி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ இது 2 வகையா பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம இது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய வளர்ச்சிக்காக நடத்தப்பட்ட புரோகிராமா, அல்லது தமிழர்கள் ஒரு சுமூகமான நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களோட இணைந்து வர்றதுக்கான ஒரு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியா இந்த கலாச்சார நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை பத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோக்கள் வந்துருச்சு, பல செய்திகள் வந்துருச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ஆனா இதோட உண்மைத்தன்மை என்ன, எங்கிருந்து இது நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆழமாக நம்ம சென்று பார்க்கக்கூடிய ஒரு இணையதளமாக நம்மளுடைய யூத் தமிழ் சேனல் என்னைக்குமே இருந்துட்டு இருக்குது. நீங்க கடந்த 6 மாசத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா போலி துவாரகாவோட முகத்திரையை கிழிச்சு நம்ம முன்னாடி வச்சோம். அதுக்கு அடுத்தது குமார பத்மநாபா என்ற கேபி அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம கொண்டு இன்னைக்கு உலகம் முன்னாடி வச்சோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில என்ன நடந்தது அப்படிங்கிறத தோலுறுத்தி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்மிடையே இது குறித்து பேசுறதுக்கு சேது வந்திருக்கார். சேது அப்படிங்கிற ஒரு நார்வேலிருந்து ஊடகவியலாளர், புலனாய்வு ஊடகவியலாளர், பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல அவர் புலனாய்வு செய்து கொண்டு எல்லாத்துக்கும் உண்மை என்னங்கிறது சொல்லிக் கொண்டிருக்கார். ஸோ ஏன் இவரை மறுபடியும் தொடர்பெடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா நிகழ்ச்சிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து
இருந்து கொண்டிருந்தார். இந்த போலி துவாரகா பிரச்சனையிலும் அவரும் வந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அதனோட இன்வால்வ் ஆகி என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு ஆழமாக தெரிந்த ஒரு நபரா இருந்தார். இந்த கேபி என்கிற அந்த குமார பத்மநாப என்கிற அந்த நிகழ்ச்சியிலையும் 2009க்கு முன்னரே அவரோட தொடர்பில் இருந்து என்னென்ன நடந்திருக்குது, எப்படி நடந்தது, இன்னைக்கு என்ன வகையில் இருக்கு அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு கொண்டு வந்து அவரோட அந்த செய்திகளை புட்டு புட்டு நம்மளுக்கு வச்சார். அதே போல இந்த தமிழக கலைஞராக இருக்கக்கூடிய ரம்பா என்கிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருந்த ரம்பா, அவருடைய கணவர் இந்திரன், அவர் வந்து சுதுமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்து இன்னைக்கு கனடால போய் மிகப்பெரிய வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கார். அந்த வியாபாரி வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு நன்மைக்காக செய்தாரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேருடைய திருமணம் 2010 நடக்குது. அன்றைய தினமே இந்த சேது அவர்கள் இவர்களுக்கு எதிரான சில செய்திகளை கொண்டு வந்திருக்காரு. இது என்ன, அது உண்மைத்தன்மை என்ன, எதற்காக அப்படி பண்ணாரு, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி இது நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கறது வந்து சேது சொன்னாதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவையில சேதுவோட இன்னைக்கு முதல்ல இணைஞ்சிருக்கோம். சேது வணக்கம். வணக்கம். வணக்கம் உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நான் இந்த பெரிய முன்னுரையை கொடுத்தேன். அப்பதான் வந்து மக்களுக்கு எதனால இது நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொடுத்தது. இப்போ நீங்க அதை பத்தி இப்போ நான் அந்த நிகழ்ச்சி குறித்து ஆரம்பத்திலிருந்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்ன ஏது நம்ம மக்களுக்கு உண்மை நிகழ்ச்சியை தெரிந்து கொள்ளணும் ஆர்வமா இருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம தமிழர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுறதுக்கு ஒரு உறவோட இருக்கிறதுக்கான ஒரு முன்முயற்சியாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இது என்ன நடந்தது ஆரம்பத்தில் சொல்லுங்களேன். எதுக்காக நீங்க வந்து ரம்பா இந்திரனோட திருமணத்தை எதிர்த்தீங்க? முதல்ல நான் என்னன்னு சொன்ன, நான் இன்றைக்கும் இந்த சினிமாவோட சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு உங்களோட வந்திருக்கு வந்து, அதாவது இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் இடையில ஒரு உறவு பலமடையணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன். 13 கோடி தமிழர்களும் வந்து நாம் எல்லோரும் தமிழர்கள் என்று சொல்லி எங்கு வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று சொல்லி இணைஞ்சு பயணிக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த விஷயங்களை சொல்ல வரேன். அதுலயும் விசேஷமா வந்து இந்த ரம்பா குடும்பத்தை பற்றி 2010 பாரதூரமான விமர்சனங்களை உலகத்தில இந்த 13 கோடி தமிழர்களுக்கு நான் மட்டும்தான் முன் வச்சேன். ரம்பாவுடைய கணவன் சம்பந்தமாகவும் ரம்பா சம்பந்தமாகவும் நோர்வேயின் தலைநகரம் ஒஸ்லோல இருந்து நான் தான் 2010 பாரதூரமான ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஒட்டுமொத்த நோர்வேல இருக்கிற புலிகளின் ஆதரவாளர்களும் வந்து என்ன கடுமையா விமர்சிச்சவ, எச்சரிச்சவ. ஆனால் நான் இன்றைக்கும் அதே நிலப்பாடுல தான் இருக்கிறேன். என்னென்று சொன்னால், முள்ளிவாய்க்கால்ல கிட்டத்தட்ட இலங்கை அரசாங்கத்தின் ஆதாரங்களின்படி இதுவரையில இந்த இலங்கையில 1,80,000 மனித உயிர்கள் வந்து இந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட 1,20,000 மக்கள் வந்து இந்த யுத்தத்துல தமிழ் மக்கள் வந்து பலியிடப்பட்டிருக்கணும். அப்ப இந்த யுத்தம் நடந்த அந்த கையோட வந்து இந்திரன் ரம்பாவையும் கூட்டிக் கொண்டு கரீபியன் தீவுக்கு போறார், கனிமுன் கொண்டாடுறார். அப்ப இந்திரன் வந்து இந்த புலிகளின் போராட்டத்திலையும் ஈழ விடுதலை போராட்டத்திலையும் புலம்பெயர்ந்த சமூகத்திலையும் மிகவும் பிரபலமா அறியப்பட்ட ஒரு வர்த்தகர். அவருடைய முதலீடுகளை பற்றி நான் இதுல கதைச்சால் ஒரு நாளே காணாது. அவற்ற முதலீடுகள், அவற்ற கம்பெனி, அவற்ற வருமானங்களை பற்றி கதைச்சால் அதை நான் இந்த விஷயத்துல ஒரு சுருக்கமா சொல்லிட்டு நீங்க போங்க. அவர் வந்து கனடாக்கு வாரார், ஈழத்தமிழன். கனடாக்கு வாரார், யூனிவர்சிட்டியில படிக்கிறார். படிச்சு முடிச்ச காலத்துல அவர் ஒரு தமிழீழ விடுதலை புலிகளின் ஒரு தீவிர ஆதரவாளன், செயற்பாட்டாளன் என்றும் சொல்லலாம். அப்ப விடுதலை புலிகளின் மறைகரங்கள் என்று சொல்லி ஒரு யூனிட் இருக்கு. அந்த மறைகரங்கள் வந்து பல்வேறு விதமான முதலீடுகளை பல்வேறு நபர்கள் மத்தியில வந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விதமான முதலீடுகளை அதுல வந்து மரத்தளபாடம், வீடு சம்பந்தமான வீடு அதாவது குசினி, பாத்ரூம் சம்பந்தமான
பிசினஸ்ல வந்து முதலிடுது. அதுல இந்திரனை வச்சு முதலிடப்பட்டு மிகப்பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நார்த் அமெரிக்கா, கனடா நாடுகளை மையப்படுத்தி அது வளர்ந்து போகுது. ஒரு வேலை திட்டம். அதே மாதிரி இந்திரனோட கனேடிய பல்கலைக்கழகத்துல படிச்ச வேற சிலர் அவரோட சேம் பேட்ச்மேட் சிலர் மீடியாவுக்கு போயினோம், சிலர் அரச நிர்வாகங்களுக்குள்ள போயினோம். இந்திரன் வந்து வர்த்தக முதலீடுகளுக்கு போறாரு. அப்படி ஒவ்வொரு துறைக்குள்ள வந்து அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். சரியோ, அந்த விஷயத்தை அதோட வச்சுக்கொள்வோம். அப்ப இந்திரன் வந்து முதல் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் தான் துஷ்யந்தியா இருக்கணும். துஷ்யந்திய மேரி பண்ணி டிவோர்ஸ் எடுக்கிறார். ரம்பா மேரி பண்றார். ரம்பா மேரி பண்ணி அவர் கனிமூனுக்காக கரீபியன் ஐலண்டுக்கு போறார். அவர் முள்ளிவாய்க்காலுக்கு வரையில கனிமூன் கொண்டாட கரீபியன் ஐலண்டுக்கு போறார். அப்ப நான் ஒரு மிகப்பெரிய நான் ஒரு ஆதாரத்தோட முன்வைக்கிறேன். அது புலம்பெயர்ந்த மக்களின் பணத்தை வந்து இந்திரன் ரம்பாண்ட ஒரு உண்டியலுக்குள்ள கரீபியன் ஐலண்ட்ல கொண்ட கொட்டுறார் என்று சொல்லி அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கின விஷயம் உண்டு. அந்த விஷயத்த நான் இப்ப திருப்பி நான் ரிவர்ஸ் பண்ண விரும்பல 14 வருஷத்துக்கு பிறகு. ஆனா நான் இப்ப 14 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற சில மாற்றங்களை என்னுடைய புலனாய்வு அறிவின்படி 25 வருஷம் நான் இந்த புலனாய்வு செய்தி சேவையில வந்து முடிச்சிருக்கிறேன். பல்வேறு விதமான விஷயங்களை வெளியிட்டுக்கிறேன். வெளியிட்ட நான் முக்கியமா இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ற இந்த சம்பவங்களோட சம்பந்தப்படுறது 2006ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலேயே இப்போ சவுத் ஏசியன் பயங்கரவாத ஆய்வு கட்டுரைகளுக்குள்ள நீங்க போய் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா ஒரு முஸ்லிம் தீவிரவாதத்தின் ஹப் மையம் என்று சொல்லியும் மிக விரைவில் ஸ்ரீலங்கா ஒரு முஸ்லிம் தீவிரவாதத்தின் எதிர்விளைவுகளை சந்திக்கும் என்று சொல்லியும் 2006ஆம் ஆண்டு நான் ஒரு கட்டுரையை என்னுடைய சொந்த பேர்ல எழுதினான், VN சேது என்று சொல்லி. சரியா 10 வருஷத்துக்குள்ள நான் எழுதின அவ்வளவும் வந்து அதுல யார் பயிற்சி எடுக்கணும் என்னென்ன செய்யணும் என்று சொல்லி எல்லாம் எழுதினான். 10 வருஷத்துக்குள்ள சஹரான் என்ற பேர்ல வந்து ஈஸ்டர் போம் பிளாஸ்ட் என்று சொல்லி இலங்கையில நடந்தது. இப்படி நடக்கும் என்று சொல்லி 2006ஆம் ஆண்டு எழுதி அது இந்திய உளவுத்துறை வரைக்கும் அந்த கட்டுரை பார்க்கப்பட்டு என்னோட பலர் அதை பற்றி எல்லாம் கதைச்சவன். அந்த விஷயத்தை நான் இதுல முடிக்கிறேன். அந்த விஷயத்துக்கும் இந்த நாங்க எடுத்த டாபிக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப நான் என்னோட சொன்னா இந்திரன் ரம்பாவை மேரி பண்ணி ரம்பா கனடாக்கு வர அது அவைய ஃபேமிலி விஷயம். அது அவருடைய தனிமை. நாங்கள் அதை விமர்சிக்க இயலாது. ஆனா நான் விமர்சிச்ச வந்து இந்திரனுடைய முதலீடுகள் சம்பந்தமானது, இந்தியனுடைய நிதி சம்பந்தமானது, நிதி மூலங்கள் சம்பந்தமானது. அப்ப அதையும் அப்படியே விடுவோம். ஏன்னு சொன்னா அது அவருடைய பிசினஸ். எனக்கும் வந்து கோடிக்கணக்கான பிசினஸ் துபாயில இருக்கு, ரஷ்யால இருக்கு, நோர்வேல முதலீடுகள் இருக்கு. அப்ப நானும் பல்வேறு முதலீடுகளை உலகம் முழுக்க செய்து வச்சிருக்கிறேன். அப்ப அது வந்து ஊடக பிறப்புக்கு அப்பால் என்னுடைய புலனாய்வு செய்தி வேலை திட்டங்களுக்கு அப்பால எனக்கும் சில முதலீடுகள் உலகம் முழுக்க இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்ப நான் ரம்பாவை பற்றியும் இந்திரனை பற்றியும் 2010ஆம் ஆண்டு அவர் கனிமூனுக்கு போவேக்கு இருந்து கடுமையா விமர்சிச்சு பல விஷயங்களை அம்பலப்படுத்தினார் என்ற முறையில நான் விஷயங்களை சொல்லலாம் என்று கருதுறேன். ஆகவே வந்து ரம்பா இந்திரனாக்கள் வந்து உண்மையில நல்ல ஒரு பிசினஸ் பீப்புள். அவர்களுக்கு நல்ல முதலீடுகள் இருக்கு, அவர்களுக்கு இந்தியாலே நல்ல முதலீடுகள் இருக்கு, பிசினஸ் கனெக்ஷன் இருக்கு. வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பிசினஸ்மேன், மானிப்பாயை சேர்ந்தவர். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் அந்த இலங்கையில ஈழத்துல யாழ்ப்பாணத்துல அண்மையில நடந்த ப்ரோக்ராம் வந்து நான் உண்மையை சொல்றேன், தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்திய நடிகர் மேல யாரையும் தெரியாது. நான் இந்தியாண்ட சினிமாவை பார்க்கறதே இல்லை, இந்த வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதாவது நவீன இந்திய சினிமாக்கு நான் தனிப்பட்ட முறையில எதிரி. சரி, ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து நான் தமிழ்நாட்டுல உலக தமிழர் மத்தியில முதல் தடை செய்யப்பட வேண்டியது வந்து இந்த நவீன சினிமா உலகம். ஆனால் அதைத்தானே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு நீங்க எடுத்தீங்கன்னா
இதுவரைக்கும் பல முதல்வர்களை நம்மளுக்கு தந்தது சினிமா துறை தான் இன்று வரைக்கும். அந்த 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 சினிமா பற்றி சொல்றேன். நான் அந்த சினிமான்ற ஒரு பிரியன் ஆதரவாளன். அதாவது வந்து தமிழை வளர்த்த, தமிழ் உறவுகளை பலப்படுத்தின, தமிழுக்கு உலகத்தை காட்டின, தமிழை மேம்பட செய்த சினிமா உலகம் ஒன்று இருக்கு. ஆமா, அந்த அந்த சினிமா உலகத்துல நான் ஒரு 100% பிரியன். சரியா? அந்த சினிமாவை நான் பாராட்டுறேன். அப்படியான ஒரு சினிமா உலகம் மீண்டும் வரணும்ன்றதான் என்னுடைய கனவு. ஆனால் நான் உயிரோட இருக்க அப்படி ஒரு தமிழை வளர்க்கிற சினிமா உலகம் வருமோன்னு எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற சினிமா உலகம் வந்து போதவஸ்தை விட ஆபத்தானது. அப்ப அதை நான் எதிர்க்கிறேன். விஷயத்துக்கு வரணும் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டு சினிமா கலைஞர்கள் வரணும், ஈழத்துக்கு வரணும், இலங்கைக்கு வரணும், வடபகுதிக்கு வரணும், அவர்களோட உறவு பலப்படணும், இப்படியான நிகழ்வுகள் வரணும். ஏனென்று சொன்னால், விடுதலை புலிகளின் மாவீர தினம் என்ற ஒரு நிகழ்வுக்குத்தான் வடக்கு கிழக்குல மக்கள் எல்லாரும் வந்து லட்சக்கணக்கில ஒன்றிணைகிறது. அதுக்கு பிறகு கலாம் மாஸ்டர் ஹரிகரனாக்கள் செய்த புரோகிராம்ல மட்டும்தான் என்ற கண்ணால பார்த்திருக்கிறேன் ஒரு 1.5 லட்சம் தமிழர்கள் அல்லது தமிழ் தெரிஞ்சவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இணைஞ்சது இந்த ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுல வந்து இது ஒரு தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது ஒரு வெற்றி. அதாவது வந்து தமிழ்நாட்டு கலைஞர்களால மட்டும்தான் பிரிஞ்சு போய் உடைஞ்சு போய் சின்னாபின்னப்பட்டிருக்கிற இந்த யுத்தத்தால அழிவடைஞ்சு போயிருக்கிற உலகத் தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் ஒருங்கிணைக்க முடியும், ஒரு இரவில் அவர்கள் கொன்ற முடியும் என்றது வந்து நல்ல ஒரு செய்தி. அந்த விஷயத்துல ரம்பாவுக்கும் இந்திரனுக்கும் நான் பாராட்ட தெரிவிக்கிறேன். அதாவது வந்து இவ்வளவு மக்களை ஒரு கணப்பொழுதுல ஒரு யாழ்ப்பாணத்துக்கு கூட்டி கொண்டு வந்து இவ்வளவு கலைஞர்களை வச்சு ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர் யுவதிகளையும் ஒரு இடத்துல சேர்த்த ரம்பான்றது உண்மையில ரம்பான்ற அதாவது அந்த திட்டம் வந்து வெற்றி. அவர்களோட ப்ரோக்ராம் வெற்றி, அவர்களோட திட்டம் வெற்றி, அவர்கள் அந்த ப்ரோக்ராமை வடிவா செய்து முடிச்சவை. ஆனால் அதுக்குள்ள சில கருப்பாடுகள் இருந்ததுன்றதான் என்னுடைய புலனாய்வு செய்தி. அதாவது வந்து இதுக்கு வந்து நாங்கள் எங்க போகணும்னு சொன்னால், இந்தியால ஜெர்மன் பேக்கரி என்று ஒன்று இருந்த அந்த ஜெர்மன் பேக்கரி குண்டு வெடிப்புக்கு போகணும். புனே என்ற இடத்துல, இந்தியா புனே என்ற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகளால, பாகிஸ்தான் முஸ்லிம் பயங்கரவாதிகளால ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஜெர்மன் பேக்கரிக்குள்ள நடத்தப்பட்டது. அந்த ஜெர்மன் பேக்கரி குண்டு தாக்குதல வந்து பாகிஸ்தான் எம்பசி, கொழும்பில இருக்கிற பாகிஸ்தான் தூதுவராலயத்தில் இருக்கிற பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளால திட்டமிடப்பட்டு இலங்கையில இருக்கிற முஸ்லிம் தீவிரவாதிகளின் ஆதரவு உதவியோட சைட் சப்போர்ட்டோட செய்ததுதான் அந்த இந்தியாவுக்குள்ள வந்து இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பை செய்ததாக இந்திய மத்திய உளவுத்துறைக்கும் இதரமான தகவல்கள் தெரியும். அப்ப இலங்கைக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் செயற்பாடு, பாகிஸ்தான் முஸ்லிம் தீவிரவாதிகளின் செயற்பாடு இலங்கைக்குள்ள தென்னிலங்கைக்குள்ள இருக்கிறதுன்றது இந்தியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், உலக உளவுத்துறைகளுக்கும் தெரியும். ஆனால் விடுதலை புலிகளுடைய யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய செயற்பாடு இலங்கையின் வடபகுதியை நோக்கி ஊடுருவி வடபகுதி ஊடாக தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்றது வந்து இந்த வரைக்கும் எந்தவித தடயங்களோ ஆதாரங்களோ யார்கிட்டையும் அகப்படல. இந்த விஷயத்துலதான் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த கரியர் என்ற ப்ரோக்ராம் வந்து சில மாதங்களுக்கு முதல் தான் நடைபெற இருந்தது. அண்மையில இதை பற்றி யாருமே கதைக்கு இல்ல. பாகிஸ்தான் உளவாளிகள் சிலர் பேர் வந்து யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டவர்கள். இந்த கரியர் என்ற ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி இப்ப பிற்போடப்பட்டது பிப்ரவரிக்கு. இந்த பிப்ரவரிக்கு இந்த பிற்போடப்பட்ட கால பகுதியில நாங்க இதுவரையில காணாத பாகிஸ்தான் நபர்கள் வந்து யாழ்குடா நாட்டத்துல நடமாடி அவர்கள் கடைகள்ல போய் தமிழை மாறி கதைக்க வலிக்கிட்டு கடையில வேலை செய்யறவர்கள் சந்தேகப்பட்டு அவர்களை பிடிக்க சிலர் ஓடி
சிலரை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போலீஸ் அதிகாரிகள் பார்த்து போட்டு இவர்கள் பாகிஸ்தான் உளவாளிகள் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்த சம்பவங்கள் இருக்கு. அப்ப இது வந்து செய்தித்தாள்ல வந்து அந்த செய்தி எல்லாம் இதெல்லாம் செய்தித்தாள்ல சாதுமையா வந்ததான இலங்கை அரசாங்கமும் எல்லாரும் வந்து இதை மூடி மறைச்சிட்டனமேன்னு சொன்னா இந்த விஷயங்கள் வெளியால வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆமா ஆமா. இதுதான் ஆபத்தான பக்கம். என்னன்னு சொன்னால் அப்ப இந்த தென்னிந்திய கலைஞர்கள் வெறீனம்ன்ற உடனே வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் தீவிரவாதிகள நடமாட்டம் யாழ்குடா நாட்டுக்கு இருந்தது. இதான் என்னுடைய புலனாய்வு. அதுல 2 பேர் கைது செய்யப்பட்டவர்கள். கைது செய்யப்பட்டு அவர்களை போலீஸ்கிட்ட கொடுத்தால் இலங்கை போலீஸ்ன்றது வந்து அதை பற்றி சொல்லி வேலை இல்லை. அப்ப அவர்களுக்கு இவ்வளவு தூரம் புனே குண்டுவெடிப்பு, ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு, அதுக்குரிய திட்டமிடல் பாகிஸ்தான் எம்பசியில் இருக்கிற பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரி செய்ததெல்லாம் இலங்கையில இருக்கிற போலீஸ்காரருக்கு விளங்கும் ஒன்றும் எனக்கு தெரியாது. சரியா? அப்ப இப்படியான தீவிரவாதிகள நடமாட்டம் வந்து அதிகம் இருந்தது வந்து யாழ்குடா நாட்டிலேன்னு சொன்னா இந்தியால இருந்து இந்த பிரபலமானவர்கள் வருகிறார்கள். அப்போ பல லட்சம் மக்கள் வந்து சேருவினம் என்ற ஒரு இஷ்யூ வந்து இருந்தது. அப்ப இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கரிகரன் என்றவர் வாரார். அத இந்த கலா மாஸ்டர் என்றவர் தலைமையில வந்து இந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்டது. உண்மையில அவர்களோட ப்ரோக்ராம் மிகவும் வெற்றிகரமா நடந்தது, மிகவும் உணர்வுமா நடந்தது. ஒட்டுமொத்த வடபகுதியுமே வந்து இந்த 2009 யுத்தத்துக்கு பிறகு மிகவும் சந்தோஷமா ஒரு ப்ரோக்ராம பார்த்தேன்னு சொன்னா இந்த கரிகரன் ப்ரோக்ராம் நான் சொல்லுவேன். ஆமா ஆமா, மக்கள் திரளா வந்துட்டே இருந்தாங்களாங்க. ஆமா, ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வந்து இந்த ப்ரோக்ராம் ஏன் நடத்தப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கு வந்து மிகப்பெரிய இந்த அதாவது வந்து இந்த ரம்பாண்ட முதலீட்டுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. அப்ப அந்த சதியோட இந்த ப்ரோக்ராமின் ஃப்ரீ டிக்கெட் எடுத்து வந்த கிரௌட்டுக்குள்ள ஒரு சதி இருந்ததுன்றதான் என்னுடைய புலனாய்வு அறிவின்படி கிடைச்ச தகவல். அதாவது வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா நான் விஷயத்துக்கு வரேன், சுருக்கமா சொல்லிட்டு சொல்லுங்க. வடபகுதியில வந்து யுத்தம் முடிஞ்ச பிறகு வந்து இலங்கை ராணுவத்தின் அந்த டிசைன் யூனிட், அதாவது ஆர்கிடெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ் ஒன்றை வந்து டிசைன் பண்ணினால் அத வந்து இலங்கை கடற்படை நேவி என்று சொல்ல கடற்படை வந்து 2000 மில்லியன் இந்தியன் ரூபா படி 2 பில்லியன் கோஸ்ட்ல வந்து அந்த பேலஸ வந்து கட்டி போட்டு அவர்கள்ட்ட அந்த பட்ஜெட்டுக்குரிய காசுகள் இல்லாதால வந்து அவர்கள் அதை வடிவா மெயின்டைன் பண்ணாமல் அதுக்கப்புறம் அரசியல் தலையீடுகள் வந்து அந்த திட்டம் வந்து அப்படியே நிறுத்தப்படுது. ஆனால் அந்த காணி அந்த நிலம் வந்து பொதுமக்களுடைய நிலம், தனிநபர்களுடைய நிலமும் வேற அரச நிலத்தையும் சேர்த்து அதுல வந்து நீங்க மிக முக்கியமா கவனிக்கணும், இலங்கை ராணுவம் தான் அந்த கட்டடத்தை டிசைன் பண்ணினது, கடற்படை கட்டினது. அது வந்து அதாவது பாதுகாப்பு அமைச்சின் ஒரு சொத்து. அது எந்த இடத்துல கரெக்டா சொல்லுங்க பிளேஸ்? கேஸ்ல அதாவது வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்தது கிட்ட கேஸ்ல. இப்ப அந்த கட்டிடத்தை தான் என்ன செய்யறாருன்னு சொன்னார், ரணில் ஆட்சிக்கு வந்த பிறகு சரியான சட்ட ஆவணங்கள் எதுவுமே பூர்த்தி செய்யாமல், சரியான சர்வதேச சட்ட நியமங்கள் எதுவுமே முடிக்கப்படாமல் அந்த கட்டிடத்தை வந்து ரணில் வந்து ரம்பாக்கு குத்தகைக்கு விற்கிறார். எத்தனை சொன்னா $50 மில்லியன். அப்ப $50 மில்லியன் வந்து ரம்பாண்ட கணவனுடைய கம்பெனி மேஜிக் வுட் கம்பெனி வந்து SLII சொல்லப்படுற ஒரு ஐடி கம்பெனியோட இலங்கை அரசாங்கத்தின் அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஐடி யூனிவர்சிட்டியோட சேர்ந்து வந்து ரம்பா வந்து அந்த வடபகுதியில நொதர்ன் யூனியன் என்று சொல்லி அந்த கட்டிடத்துல ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிக்கும். ஆனா அந்த கட்டிடத்துல பல்கலைக்கழகத்துல ஆரம்பிக்கிறதுக்கு அந்த கட்டிடத்துல எக்கச்சக்கமான வேலை இருக்கு. அதாவது இன்டீரியர் டிசைன் அப்படி பல்வேறு வேலைகள் இருக்கு. அப்ப அத ரம்பாண்ட அந்த மேஜிக் வுட் கம்பெனி தான் செய்ய போகுது. ஆனா
அதுக்கு முன்மாதிரியாக ஒரு 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 சிறிய கட்டடத்தை கட்டி சிறிய யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சு அதை ரம்பா ரிபன் வெட்டி ஆரம்பிச்சு வச்சு இப்ப மாணவர்கள் படிச்சு கொண்டும் இருக்கிறான். ஓகே. அப்ப ரம்பான் உண்மையில ரம்பாக்கு கொடுக்கப்பட்ட கட்டடத்துல இன்னும் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்படையில. இன்னும் அந்த பெரிய கட்டடத்தை ஆரம்பிக்கல. அது வந்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் சொத்து. இலங்கை பாதுகாப்பு தரப்பின்ற சொத்தை இப்ப நான் ஒரு சட்டத்துறையில படிச்ச ஒரு சட்டத்துறையில படிச்சு முடிச்ச நான் முறையில நான் ஒன்று சொல்லுவேன். இப்ப இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில நான் ஒரு ஊடகவியலாளனா எனக்கு அவரை 27 வருஷமே தெரியும். தனிப்பட்ட முறையிலும் எனக்கு தெரியும். அவர் என்னுடைய ஒரு நண்பன் சொல்லலாம். ஆனால் சட்டமன்ற வரைக்கும் நான் சொல்லுவேன் அவர் ஒரு சட்ட ரீதியான ஜனாதிபதியோ என்று சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் என்னட்ட இருக்கு. அதை நான் இதுல கதைக்க வரையில. ஆனால் அவர் என்ன சொன்னா அந்த பேங்க்ரப் அதாவது நிதி பிரச்சனையில இருக்கிற இலங்கையை மீட்கிறதுக்காக இந்த ராணுவம் டிசைன் பண்ணி கடற்படை கட்டின கட்டிடத்தை கனேடிய வெளியுறவு அமைச்சுடனும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சும் கையெழுத்திடாத சில சட்ட முரண்பாடுகளின் அடிப்படையில ஒரு மோசடியான முறையில இந்த இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் சொத்தை வந்து ரம்பாக்கு விற்கிறார். குத்தகை கொடுக்கிறார், லீசிங்ல கொடுக்கிறார். இத டீப்பா சொல்லாம உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னா அந்த ஒயிட் வாஷிங் என்று சொல்றது யூரோப்பில வந்து கருப்பு பணத்தை வெளியாக்குற ஒரு மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி ஒன்றுதான் இதுல உண்மையில நடந்தது. சொல்றேன்னு சொன்னா அதாவது வந்து ஒரு மோசடியான முறையில வந்து ரம்பாட்டை இருக்கிற டொலர்ஸ கொள்ளை அடிக்கிறதுக்காக ஒரு இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் சொத்தை வந்து ரம்பாக்கு பேரப்படுத்துறது. அப்ப இது வந்து இந்த ரம்பாக்கோ அல்லது இந்திரனுக்கோ தெரியாமையே போய் அவங்களோட விழுகுறாங்க அந்த வலையில. உண்மையில அவ இந்த கன்ஸ்பிரசில மாட்டிட்டு தான் நான் 100% அடிச்சு சொல்லுவேன். சொன்னா நாளைக்கு ஒரு தரப்பு வந்து நான் ஒரு சட்டத்தரணியா படிச்சு முடிச்சிருக்கிறேன். அதன்படி நான் சொல்றேன், நாளைக்கு ஒரு தரப்பு கோர்ட்டுக்கு போனால் ரம்பாவும் முள்ளுக்க இந்திரனும் முள்ளுக்கதான் இந்த மோசடியில. அவர்களுக்கு அந்த சட்ட புலனாய்வு அறிவுகள்ன்றது இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்ப அவைகளை என்ன செய்யணும் சொன்னா அப்பாவித்தனமே $50 மில்லியன் வந்து இந்த ஹுக்ஸுக்கு வந்து இந்த கன்ஸ்பிரசிக்குள்ள மாட்டிடும். அவர்களோட உண்மையான நல்ல நோக்கம் இருக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகள் படிக்கணும், மாணவர்கள் படிக்கணும், வடபகுதி அபிவிருத்தி அடையணும், வடக்கு கிழக்குக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையில நல்ல ஒரு உறவு வரணும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை வந்து சில நாசகார சக்தி வந்து அத வந்து இப்ப $50 மில்லியன் வந்து அவர்களை சிக்கலுக்கு. நான் இன்றைக்கு சொல்ல போற வசனங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு ரம்பாகமிந்தனுக்கு நடக்கும். சரியோ? அப்ப அந்த பணம் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ரம்பாண்ட கணவன் வந்து ரம்பாவும் கணவனும் வந்து எல்லாம் பார்த்து கட்டணம் எல்லாம் கட்டி யூனிவர்சிட்டி எல்லாம் ஆரம்பிச்சு தங்கண்ட முதலீடுகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் நான் ஒரு புலனாய்வு செய்தியாளர் முறையில நான் சொல்லுவேன், இதுக்கு இலங்கை ராணுவமோ இலங்கை பாதுகாப்பு அமைச்சோ இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரோ இந்த ப்ராப்பர்ட்டியை ரம்பாக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன்னு எழுத்து மூலமா ஆவணங்கள் சமர்ப்பித்ததோண்டா இல்ல. அப்படியா? இதுவரை கொடுக்கலையோ? இல்ல. என்ன எனக்கு அதாவது ஒரு ப்ராப்பர் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அது கூட ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணிருப்பாங்கல்ல இது வரைக்கும்? என்ன எல்லாம் செய்யப்பட்டன்னு சொல்லி அரசாங்கம் ஊடகங்கள்ல சொல்லுதே ஒழிய யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய ப்ரொசீஜர். நீங்க வந்து அதாவது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒன்று இருக்கு இலங்கையில, அதுக்கு போகணும், அந்த அப்ரூவல் எடுக்கணும். மற்றது இலங்கையின் பாராளுமன்ற அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கணும், அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிச்சு அங்கே அப்ரூவல் வரணும். இது பெரிய ஒரு கோச்சி போன மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. அது ஒரு நீண்ட ப்ரோசஸ். ஆமா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது எல்லாம் நடந்திருக்கும்ல, இது வரைக்கும் நடக்காம யூனிவர்சிட்டி நடத்துவாங்க, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணுவாங்க. அப்படி நடக்க சந்தர்ப்பம் இல்லை. நடந்திருந்தால் சாதாரண பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நடந்திருந்தா பாட்டம் லெவல்ல, அதாவது வந்து ரீஜனல் பிராந்திய மட்டத்துல வந்து டெவலப்மெண்ட் மீட்டிங் ஒன்று நடக்கிற, அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடக்கிற, அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி நடக்க இல்லை. அப்ப இது என்னன்னு சொன்னா இப்ப
இதுக்கும் அப்பால ஒரு ஜனாதிபதி தானே ஓகே பண்ணவர், ஒரு ஜனாதிபதி இந்த பின்புலத்துல தானே இது செய்யப்பட்டிருக்கு, அப்ப எல்லாமே ஓகே ஆகும் என்று சொல்லி கருதுனா அது தப்பு இலங்கையில. ஏன்னு சொன்னா இலங்கையில நான் சொல்லுவேன், சுருக்கமா சொல்றேன், இப்ப இருக்கிற ரணிலையும் வந்து சட்ட ரீதியான ஜனாதிபதியா நீங்க கோர்ட்டுக்கு போய் சட்டத்தை எடுத்து வாதாடினீங்கன்னு சொன்னா ப்ரூவ் பண்ண முடியாது. இல்ல அது மட்டும் இல்ல, இன்னொரு அண்மை காலமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வருது, அது என்ன மாதிரி போக போகுதுன்னு தெரியல. சோ அதெல்லாம் நம்பி நம்ம பண்ண முடியாதுல்ல, ஒரு தனிப்பட்ட நபரை சொல்றத வச்சு நம்ம பண்ண முடியாதுல்ல. ஆமா, அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் என்னுடைய சட்ட அறிவுப்படி அவர் சட்ட ரீதியான ஜனாதிபதி இல்ல. ஏனென்று சொன்னா அவர் வந்து ஒரு கொமெண்ட் சிம்போல்ல கண்டெஸ்ட் பண்ணவர். அந்த கொமெண்ட் சிம்போல்ல வந்து ஒரு பார்ட்டி ஒன்று சாலிய முனசிங்கன்ற ஒரு பிரித்தானிய பிரஜை என்ற பேர்ல பதிவு செய்யப்பட்டது. அவர் வந்து இலங்கையின் அடையாள அட்டைய போலியா களவை தயாரிச்சு கள்ள அடையாள அட்டையில ஒரு கட்சியை பதிவு செய்து அந்த கள்ள அடையாள அட்டையில தெரிவு செய்த கட்சியில தான் மைத்ரிபால சிறிசேனாவை எலெக்ஷன்ல ரக்கி தேர்தல்ல மைத்ரிபால சிறிசேனா வெல்றாரு. அப்படின்னு சொன்னால் ஒரு எனக்கு இருக்கிற சட்ட அறிவின்படி அது ஒரு நீதிமன்றத்துக்கு போய் வாதாடினால் ஒரு போலியான ஒரு ஃபாரின் சிட்டிசன் போலியான அடையாள அட்டையை கொடுத்து கட்சி பதிவு செய்து அந்த கட்சி தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலா ரிசல்ட்ஸ் வந்து 0. இப்ப நீங்க வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பெரிய செய்தி சொல்லியிருக்கீங்க, மைத்ரிபால சிறிசேனாவை பத்தி சொல்லியிருக்கீங்க. அநேகமாக இது வந்து அந்த சட்ட வல்லுநர்கள் வந்து எடுத்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றதை கேளுங்க. அப்ப சட்ட ரீதியா வந்து மைத்ரிபால சிறிசேனாவை நாங்க சர்வதேச நீதிமன்றத்திலேயோ அல்லது இலங்கை நீதிமன்றத்திலேயோ சட்ட வல்லுநர்களை வச்சு வாதாடணும்னு சொன்னா அவரும் மோசடியான முறையிலாம் ஜனாதிபதியானவர். அதே மாதிரி அப்ப இப்ப இருக்கிற ஜனாதிபதியும் சட்ட ரீதியான ஒரு ஆர்குமெண்ட் என்னட்ட இருக்கு, எனக்கு இருக்கிற சட்ட அறிவின்படி. அப்ப அந்த விஷயத்துக்கு நான் வரையில. ஆனால் இந்த பாதுகாப்பு தரப்பின் சட்ட ரீதியான ஆவணங்களை பூர்த்தி செய்யாமல் தான் இந்த ஜனாதிபதி இந்த வியாபாரத்தை ரம்பாவோட செய்திருக்கிறார். ஆனா இதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. என்னன்னு சொன்னால் இதை ரம்பாக்கு வித்ததனூடாக இந்தியாவோட நல்லுறவை வளர்க்கலாம், இந்தியாவுக்கும் நான் ஒரு சிக்னலை காட்டுறேன்னு சொல்லி ரணில் காட்டி இருக்கலாம். ஆனால் காலத்துல இன்னொரு ஜனாதிபதி வந்தால் இந்த முதலீட்டுக்கும் இந்த கட்டிடத்துக்கும் இந்த பாதுகாப்பு அமைச்சர் சொத்துக்கும் என்ன நடக்கும் என்ற இன்னொரு கேள்வி இருக்கு. அதே நேரம் அந்த கட்டடம் கட்டப்பட்ட நில உரிமையாளர்கள் என்று சொல்லி தமிழாக்கள் இருக்கிறோம், அவைகள் வந்து முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டாம், அது தங்கண்ட சுவீகரிக்கப்பட்ட இலங்கை ராணுவத்தால சுவீகரிக்கப்பட்ட நிலம் என்று சொல்லி இப்படியான பல சிக்கல்கள் இருக்குது. பல சிக்கல்கள் இருக்கு. இப்படியான முரண்பாட்டுக்கு ரம்பாவையும் கணவனையும் கொண்டு ஒரு சதி கும்பல் ஒன்று விழுத்தி $50 மில்லியன் வந்து சூறையாடுது. ஆனா ரம்பா நல்ல உண்மையில ரம்பா அந்த இசை நிகழ்ச்சியில சொன்ன ஒரு வேட்டை வந்து இன்றைக்கு வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில ரம்பாவை ஒரு கணப்பொழுதுல வந்து பிரபலமடைய செய்திருக்கு. பிரபலம் மட்டுமல்ல, ஒரு உண்மையான கதாநாயக, தமிழ் கதாநாயகியா பார்க்கப்படுது. அவங்க ரம்பாவை இப்ப ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு அன்ன திரேசாவாக பாக்குற ஒரு ஓட்டம் ஒன்று ஓடுது. எதுன்னு ஊடாக தெரியுமா? ரம்பா அந்த மேடையில ஏறி நான் இங்க இருக்கிற சிங்கள ராணுவத்தினரையோ போலீசாரையோ ஆமிக்காரையோ நம்பி வரையில, நான் உங்களை அரசியல நம்பி வரல, ஆமா அரச நம்பி வரையில, நான் உங்களை நம்பித்தான் வந்தேன் என்று சொன்ன ஒரு வசனம் இருக்குல்ல, ஆமா அந்த ஒரு வசனம் ஒட்டுமொத்த ஈழத்தமிழத்தை கண்ணிலையும் கண்ணீரை வர பண்ணிடுது. கண்டிப்பா அந்த ஒரு வசனம் என்னடா அது ரம்பா அந்த எதிரிகளும் வந்து உடனே அந்த வசனத்துல மயங்கிடணும். அப்ப ரம்பா ஒரு கணப்பொழுதிலேயே வந்து நைட்டிங்கேல, அதாவது வந்து என்ன சொல்ற அந்த நைட்டிங்கேல் சொல்லுவாங்க தானே, அதாவது வந்து அந்த விளக்கேந்திய சீமாட்டி என்று சொல்றது என்ன, அதே மாதிரி ரம்பாவை வந்து என்ன திரேசாவாகவும் அதை விட பிரபலமானவர்களாகவும் ஆக்கிட்டது ஒரு கணப்பொழுதுல. இல்ல அதெல்லாம் அது உண்மைதானே. தமிழ் ரத்தம் இருந்த இடத்துல நம்மளுடைய உறவு வந்து இன்னும் பலப்பட்டு இருக்குது. அது அவங்க சொன்னது அந்த செய்தி. அது அந்த ப்ரோக்ராமிலே அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. 2 லட்சம் மக்களுக்கு ரம்பா வசனம் இருக்குல்லோ, அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுதான் அந்த ப்ரோக்ராமின் வெற்றி செய்தியும் அதான். அந்த ப்ரோக்ராமின் வெற்றி செய்தியும் அதான். அந்த ப்ரோக்ராம் உண்மையில நல்ல சிறப்பா நடந்தது, நல்ல வெற்றியா நடந்தது. அதுல பல நடிகர்கள் வந்தது, ஹரிகர் என்ற ப்ரோக்ராம்ல நடந்தது. ஆனா நான் இதுல விஷயம் சொல்ல தவறேன் என்று சொன்னால், பிறகு அந்த ப்ரோக்ராம்ல அந்த ஃப்ரீ டிக்கெட் என்று சொல்லி
வந்த கிரௌட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 300-400 போலீசார் சிவில்ல நின்றவர். ஓகே, அதாவது போலீசார்னா ஜப்னால வேலை செய்யற போலீசாரா அல்லது இலங்கையின் பல பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட போலீசாரா? இலங்கையின் பல பகுதிகளில இருந்து கொண்டு வரப்பட்ட போலீசார் வந்து அதுக்குள்ள சிவில்ல நின்றவர். ஓகே, அப்ப இந்த ஜப்னா போலீசாருக்கு அது தெரியாது? இல்ல, அது தெரியாது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தரப்பு ராணுவத்தினரும் வந்து சிவில்ல சாதாரண யுவதிகள் மாதிரி ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு உள்ளுக நின்றவ. எங்கள்கிட்ட வந்து ஃபேஸ் ஐடென்டிபிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த கிரௌட்ல வந்து நாங்க போட்டோம். அது யூரோப்ல கேனா ஜேர்னலிஸ்ட் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருக்கு. போட்டோம்னா எங்களுக்கு அதை உடனே காட்டும். இது அந்த ஹீத்ரூ ஏர்போர்ட்ல எல்லாம் இருக்கு. அப்ப காட்டும், ரெட்ல காட்டும் யார் யார் எத்தனை பேர் இருக்கு, என்னென்ன பிரச்சனைக்குரிய கிரௌட் இருக்குன்னு சொல்லி. அப்ப சொன்னால் அதுக்குள்ள கிட்டத்தட்ட 600-700 வந்து போலீசாரும் ராணுவத்தினரும் சிவில்ல நின்றவர். அந்த ஃப்ரீ இலவச டிக்கெட் விட்டப்போ அவங்களுக்குள்ள இருந்த புல்லுரிமைகள் இருந்தவர்கள். இதுக்குள்ள சில முஸ்லிம் தீவிரவாதிகளும் தென்னிலங்கையிலிருந்து வந்த கிழக்கிலங்கையிலிருந்து வந்த சில கரிகரண விரும்பாத, தமிழ்நாட்டு உறவை விரும்பாத, தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்தை விரும்பாத முஸ்லிம் தீவிர அடிப்படைவாதிகளும் இதுக்குள்ள நின்றவன். இல்ல, இது இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா மிகவும் அச்சப்பட வேண்டியதா இருக்குது. ஏன்னா அடுத்த முறை ஏதாச்சும் மிகப்பெரிய நடந்தா, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கே வந்து மெட்டல் டிடெக்டர் எல்லாம் வச்சு அந்த இலவசமா வந்த அந்த கூட்டத்தை வந்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன ஆகுறதுங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர்கள் தான் என்ன செய்தவர்கள் என்று சொன்னால், இந்த டிக்கெட் போட்ட கிரௌட், அதாவது STF ரிசர்வ் அடிப்படை என்பது போலீஸ் நன்றது, ராணுவம் நன்றது, இவர்கள் எல்லாரையும் தாண்டி இந்த கிரௌட் வந்து ஜம்ப் பண்ணி ஓடி முன்னுக்கு வருதுன்னு சொன்னால், அதுல முன்னணிய நின்று இந்த குழப்படியை செய்தவர்கள் வந்து இந்த கருப்பாடுகள். சரியா? இந்த கருப்பாடுகள் அவர்களோட நோக்கம் வந்து 12 மணி 1 மணிக்கு பிறகு இந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டுறது. நன்கு திட்டமிட்டு உள்ளுக்க நின்றவர்களால செய்யப்பட்டது. இதுக்கு வந்து நின்றவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது வந்து இந்த வந்த தென்னிந்திய நடிகர்கள் ஈழத்தை பற்றி கதைக்கணுமா, பிரிவினவாதத்தை பற்றி கதைக்கணுமா, தனி நாட்டை பற்றி கதைக்கணுமா, அவர்கள் மீண்டும் இலங்கையில் ஒரு தமிழ் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் இருக்கான்னு சொல்லி பல்வேறு கோணங்கள்ல வந்து உள்ளுக்க இருந்த அந்த கருப்பாடுகள் வந்து கண்காணிச்சு கொண்டிருந்தது. இல்ல, அது வந்து புலனாய்வு பகுதியில் இருக்கவங்க சில ஜெனரலா பண்ணக்கூடியதானே, அது பண்ணிட்டு போட்டோம். ஆனா வேற ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி வேற ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்துருந்தா என்ன ஆகுறது? அதைத்தான் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்ப இந்த கிரௌட் வந்து முன்னோக்கி வந்து அந்த அவர்கள், அதாவது அந்த ஷோ நடந்த இடத்துக்கு கிட்ட வர வந்து அவர்கள் போலீஸை கூப்பிட்டு உதவி கேட்டு போலீஸால கட்டுப்படுத்த முடியாம போய் ஒரு சின்ன ஒரு தடங்கள் ஒன்று வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து வெற்றிகரமா முடிஞ்சது. ப்ரோக்ராம்ல ஒரு தப்பும் இல்ல, ப்ரோக்ராம் வடிவா வெற்றிகரமா முடிஞ்சது. ஆனால் அதுக்குள்ள இருந்த சில குழப்பவாதிகள் தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டு கிழக்கிலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தமிழ் வடக்கு பகுதியை சேர்ந்த தமிழர் அல்லாத சில குழப்பவாதிகள் தான் அந்த இலவச கிரௌட்டுக்குள்ள நின்று அதை உடைச்சு கொண்டு போலீசாரையும் ராணுவத்தோடையும் முரண்பட்டு கொண்டு முன்னுக்கு வந்தது இந்த கிரௌட். அந்த திட்டமிட்ட கும்பல் தான் வடபகுதியில இருக்கிற தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும் என்று சொல்லி இந்த வேலையை செய்தவர்கள். இதுக்கும் வடபகுதி தமிழ் மக்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. விருப்பம் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்தது மட்டும் இல்ல, ஒரு சிவப்பு நிற ஹைலுக்ஸ் ஜீப்பில வந்த ஒரு நாசகார கும்பல், இலங்கை ராணுவத்தோடையும் போலீசாரையும் தொடர்பில் இருக்கிற நாசகார கும்பல், சிவப்பு ஹைலுக்ஸ் 9700 ஜீப் நம்பர். இவர்கள் தான் வடமராட்சிக்கும் வெலிகாமத்துக்கும் இடையில வெள்ளவழி என்று சொல்லப்படுற ராணுவ முகாமுக்கு பக்கத்துல அந்த பாலா மாஸ்டர் அந்த பொம்பளை அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணினவருக்கு வந்து அவ செத்து விட்டா, அவக்கு கண்ணீர் அஞ்சலி என்று சொல்லி ராணுவ முகாம் வாசல்ல, அதாவது வந்து அந்த நோட்டீஸ் அதுல பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டேக்க வந்து சென்ட்ரியில AK-47 ஆர்மி சிப்பாயோரால் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அதுல ஏதோ செய்யறாங்கன்னு சொல்லி. ராணுவ பக்கத்துல சரியா ஒரு ராணுவத்தில இருந்து 50 மீட்டர் இடைவெளி ஒரு AK-47 துப்பாக்கியால சுட்டு அந்த ரவுண்ட்ஸ் போய் படம் அந்த ஒட்டுறவருக்கு. அப்புறம் ஹைலுக்ஸ் ஜீப்பில ஹைலுக்ஸ் சிவப்பு நிற ஜீப்பில வந்த இலங்கை ராணுவத்தின் ஒட்டுக்குழு சொல்லப்படுற சில ராணுவத்துக்கு முகவர்களா வேலை செய்யற கும்பல் உண்டு.
ஒரு 3 பேர் வந்து இந்த ராணுவ முகாமுக்கு முன்னால வந்து இந்த நோட்டீஸ் ஒட்டினம் பாலா மாஸ்டர் செத்துட்டா என்ன கண்ணீரஞ்சலி கலா மாஸ்டர் செத்துட்டா அவருக்கு கண்ணீரஞ்சலி என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல எங்கேயும் ஒட்டே இல்ல, யாழ்ப்பாணத்துல பொதுமக்கள் ஏரியாவுக்கு போய் ஒட்டே இல்ல, ராணுவ முகாமுக்கு முன்னால ஒட்டினம். அப்ப தெளிவா தெரியுது, ராணுவத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த இது போஸ்டர் ஒட்டப்பட்டது. ராணுவ வீரர்கள் தான் ஒட்டிருப்பாங்களா அல்லது ராணுவ ஒட்டுக்குழுக்கள் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா? ராணுவ வீரர்கள் ஒட்டினு நான் சொல்ல மாட்டேன். ராணுவத்தோட தொடர்பில் இருக்கிற ராணுவ முகவர்களா இருக்கிற இலங்கை போலீஸுக்கு அந்த ஜீப்பை தெரியும், இலங்கை ராணுவத்துக்கு அந்த ஜீப்பை தெரியும். யாழ்ப்பாணத்துல ஒவ்வொரு நாளும் உலாவி திரிகிற ஒரு சிவப்பு நிற ஹைலுக்ஸ் ஜீப். ஆனா இந்த வரைக்கும் போலீசார் அந்த ஜிபியோ ஜீப் உரிமையாளரோ கைது செய்யல, அந்த நோட்டீஸ் ஒட்டினவரை கைது செய்யல. உயிரோட இருக்கிற ஒரு கலைஞரை செத்து போனான்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டி ஒட்டுற அளவுக்கு, ராணுவ முகாமு பக்கத்துல ஒட்டுற அளவுக்கு இலங்கையில சட்டம் இல்லையா? சட்டம் இருக்கு, போலீசார் இருக்கணும். ஆனா போலீசார் நடவடிக்கை எடுக்க இல்ல, கைது செய்ய இல்ல, சட்டத்துக்கு முன்னால நிறுத்த இல்ல. மற்ற வந்து அந்த வீடியோவை பாருங்க, சிலர் வந்து போத்தில் எறியினம், பொருட்கள் எறியினம் கலைஞர்களுக்கு மேல. இந்த கும்பல்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கும்பல்கள் யாழ்ப்பாண இளைஞர் யுவதிகள் இல்ல. இவர்கள் திட்டமிட்டு இந்த புரோகிராம குழப்புறதுக்காக தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில தாதா குழு. சரியா? அந்த தாதா குழுவைத்தான் அந்த இலவச ஏரியாக்குள்ள விட்டு அதனூடாக அவர்கள் உடைச்சு கொண்டு முன்னுக்கு வந்து இந்த குழப்படியை செய்யணும். ஆனால் இந்த குழப்படி பண்றதுங்கிற நீங்க அந்த செய்தி சொல்லும் போது எனக்கு இன்னொரு இது வருது. ஒருவர் வந்து, அதாவது தம்பிராஜா என்று பெயர் கொண்ட அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? அவரு நல்ல வழுக்கு தலை மொட்டை அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணாருன்னா தமிழரசு கட்சியோட சம்பந்தனோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு நபர். ஆனா இன்னைக்கு ஒரு தனியார் அமைப்பு வச்சுக்கொண்டு இத்தனை காலமாக இந்த 10-15 ஆண்டுகளாக என்ன பண்ணாரு, எங்க இருந்தாருன்னு தெரியல. திடீர்னு வந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜாஃப்னா பிரஸ் கிளப்ல ஒரு பிரஸ் மீட் ஒன்று போடுறாரு. அந்த நபரு யாரு, எப்படிப்பட்டவர், ஏன் இத்தனை நாளா ஒன்றும் பண்ணல, அவரு எப்படிப்பட்ட நபரு, எதுக்காக வந்து திடீர்னு இது பண்ணாரு, எதிர்த்து பேசினார். இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, இந்த நிகழ்ச்சி பண்றவங்களுக்கு நாங்க வந்து ஹோட்டல்ல போய் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி அச்சப்படுறாரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 4 பேரும் கூட இல்ல போல் இருக்கு அவர்கிட்ட. அவர் ஒரே தனிநபர் தான். ஆனா பேசுற பேச்சு வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான பேசா இருக்குது. அவரு அது என்ன காரணத்துக்காக பேசியிருப்பாரு? யார் அந்த நபர்? இல்ல, தம்பிராசா என்றவர் வந்து அவற்ற பூர்வீகம் தீவகம் என்று சொல்லப்படுறது. அவர் வந்து ஒரு ஒரு மோசடியான பேர்வழி. அவர் ஒரு தனிநபர். அவரை நீங்க பெரிய ஆள் ஆக்காதீங்க. அவர் ஒரு தனிநபர். அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமோ கல்வி பின்புலமோ எந்த ஒரு பின்புலமுமே இல்லாத ஒரு வியாபாரி, சின்ன ஒரு பெட்டிக்கடை வியாபாரி. அவர் வந்து இந்த குறுக்குத்தனமா பிரபலம் தேடுற ஒரு கோமாளி ஒரு ஆள். அப்ப அவர் என்னன்னு சொன்னா அவர் 2009-2010 ஆண்டு கால பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயாலும் ஒரு A4 சைஸ் பேப்பர்ல ஒரு நோட்டீஸ் எழுதி போட்டு திருவழியில தனியத்தான் குந்தி இருப்பார், தனியா இருப்பார். தன்னை யாரும் பார்க்கட்டும், தன்னை யாரும் படம் எடுத்து போடட்டும், அது அவருக்கு ஒரு வருத்தம். அப்ப அவரை வந்து இந்த குழப்ப கும்பல் வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னா அவரை வச்சு ஜெஃப்னா பிரஸ் கிளப்ல ஒரு பத்திரிகையாளர் மாநாடு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி போட்டு இந்த குழப்படியை செய்திருக்கு. இதனூடாக உங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரியணும், ஜெஃப்னா பிரஸ் கிளப்புக்கு அவர் அனுப்பினதுக்கு பின்னால ஒரு கும்பல் இருக்கு, நோட்டீஸ் ஒட்டினதுக்கு பின்னாலே அதே கும்பல் தான் செய்திருக்கு. அதே நேரம் அந்த கும்பல் வந்து இந்த புரோகிராமுக்கு முன்னால வந்து குழப்படி செய்யுது. ஒரு திட்டமிட்ட ஒழுங்கமைப்பு இருக்கு. இந்த கரிகரன் குழப்பறதுக்கு பின்னால வந்து ஒரு இலங்கை அரசாங்கத்தின் யூனிட் தான் அதையே செய்தது. ஓகே, அப்ப இவர் வந்து கையாளா, இலங்கை அரசுக்கு ஒரு கையாளா, இலங்கை ராணுவத்துக்கு ஒரு கையாளா? இவர் வந்து இலங்கை அரசாங்கத்தின் ஒரு குழப்ப கும்பலின் கையாளன்றது இவர் எனக்கு 2009-10 இருந்து தெரியும். நான் இவரை பற்றி எழுதி இருக்கிறேன். சரியா? ஜெஃப்னா பிரஸ் கிளப்ன்றது வந்து ஜெஃப்னா பிரஸ் கிளப்ன்றதே ஒரு சட்ட ரீதியான பிரஸ் கிளப் இல்ல. அவர்கள் என்ன பற்றி பல 100 அவதூறுகளை இந்த ஜெஃப்னா பிரஸ் கிளப்லயும் செய்தவர்கள். சரியா? இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாக சேவையில வேலை செய்யறவர்கள் வந்து தங்களோட பொழுதுபோக்குக்கு ஜெஃப்னா பிரஸ் கிளப் உருவாக்கி கொண்டிருக்கணும். அவர்கள் யாருமே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வேலை செய்யறே இல்ல. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் புத்தகத்துல அந்த ஜெஃப்னா பிரஸ் கிளப்பின் நிர்வாகம் வந்து
என்னை பற்றி பல நூறு அவதூறுகளை பல நூறு குற்றச்சாட்டுகளை சொல்றவர்களை கூட்டி கொண்டு வந்து வச்சு பத்திரிகையாளர் மாநாடு கடந்த காலங்கள்ல செய்தவர். அப்ப தெளிவா தெரியுது. இந்த தம்பிராசா என்கிற நபர் வந்து திட்டமிட்டு இலங்கை அரசாலோ அல்லது இலங்கை ராணுவத்தாலோ அல்லது இலங்கை கைக்குழுவாலோ ஒட்டுக்குழுக்களாலோ அனுப்பப்பட்ட ஒரு நபருங்கிறது தெரியுது. இது வந்து ஜாஃப்னால் இருக்கக்கூடிய தமிழ் வடவதில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இவரை குறித்து அடையாளம் தெரிந்து இவருடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்குது. இந்த மாதிரி ஆட்களுடைய இவருக்கு கனதரம் வந்து தெருவில் அடி கூட விழுந்தது, இருட்டடி கூட விழுந்தது. இவரு கனதரம் மக்கள் கூட அடிச்சவ. சரியா? அப்ப இவர் வந்து ஒரு கைவிடப்பட்டால் இவரை பற்றி நீங்க பெருசா எடுத்து இந்த ஊடகத்துல கதைக்கிறதே ஒரு நகைச்சுவைன்னு சொன்னால் அவர் அப்படியான கதைக்கூடிய நபரும் இல்ல. ஆனா அதாவது ஒரு ரத்த உறவுகள் வந்து ஒன்று சேர்றதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு வருது. அந்த நிகழ்ச்சியை குழப்பம் பண்ணி அதை தடுக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம அடையாளம் காமிக்க வேணுங்கிறது தான். நம்ம வந்து இவரை பெரிய மனுஷன் பண்ணணும் கிடையாது. அடையாளம் காமிச்சு இவருடைய இனிமேல் இந்த மாதிரி நபர்களை நம்ம தடுக்கணும். இது வந்து இந்த மாதிரி குழப்பம் பண்ற நான் சுருக்கமா சொல்றேன் என்ன சொன்னா, பாகிஸ்தான் தூதுராலயத்தின் பாதுகாப்பு பிரிவில வேலையேற செய்யற பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரியின் சம்பளம் எடுத்து வேலை செய்யற சில இலங்கை அரச உளவுத்துறை நபர்கள் வந்து இந்த தம்பிராசாவையும் பயன்படுத்தி ஜப்னா பிரஸ் கிளப்பையும் பயன்படுத்தி இந்த நோட்டீஸையும் ஒட்டி இந்த ஹரிஹரன் புரோகிராமையும் குழப்பினவர்கள் என்றுதான் என்னுடைய வாதம். அதாவது வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகளை இயக்கி கொண்டிருக்கிற பாகிஸ்தான் உளவுத்துறையோட தொடர்பில் இருக்கிற சில முஸ்லீம் அடிப்படைவாதிகள் வந்து இந்த குழப்பத்துக்கு பின்னால இருக்கிறார். அவர்கள் தான் தமிழர்கள் போட போலி வடிவம் போட்டு வடபகுதிக்குள்ள ஊடுருவி யாழ்ப்பாணத்துல வந்து ஹரிஹரன் புரோகிராமுக்குள்ள உள்ளிட்டு இரவு 12 மணிக்கு இந்த குழப்பத்தை செய்தவர்கள். இதுக்கு அப்பாவி வடபகுதி யாழ்ப்பாண வடபகுதி தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. உண்மையில வந்து தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு ஊடுருவி இந்த குழப்பத்தை செய்து போட்டு இந்த குழப்பத்தை நியாயப்படுத்துறதுக்காக இந்த சமூக வலைத்தளங்களை நடத்துற சில கோமாளி கும்பலை வச்சு இந்திரன் விமான நிலையத்துல வச்சு சொன்னது போல அல்லது கலைஞர்கள் செய்தது போல அவர்கள் ஒரு வாதத்தை சொல்லினோம் என்ன சொன்னா, எல்லா சமூக ஊடகங்களையும் பார்த்தேன் சொன்னா இந்திரன் சொல்லி இருக்கிறாராம் விமான நிலையத்துல வச்சு அவர்கள் வேற விரும்பே இல்ல, நான் தான் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி. இல்ல அது வந்து சேது நீங்க அது ஒரு உண்மை புரிந்து கொள்ளணும். இப்ப வந்து பல கலைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து இப்ப குஷ்புவே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ற மாதிரி இருந்தது. முதல்ல அவங்க பெயரெல்லாம் இருந்தது. அவர்களும் முதல்ல வந்து அவர்களோட எக்ஸ் தளத்துல போட்டிருந்தாங்க, நான் வந்து பங்கெடுக்க போறேன்னு போட்டிருந்தாங்க 2 மாதத்துக்கு முன்னர். ஆனால் குஷ்புன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். குஷ்பு உண்மையில வந்திருக்கணும், குஷ்பு யாழ்ப்பாணம் வந்திருக்கணும். நாங்கள் ஈழத்தமிழர், இலங்கை தமிழர், யாழ்ப்பாண தமிழர், வடபகுதி தமிழர் எப்பவும் குஷ்புவை வரவேற்க தயாரா இருக்கிறோம். நான் விடுதலை புலிகள் இருந்த காலத்துல யுத்தம் நடந்த காலத்துல 90ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டு காலப்பகுதியா இருக்கணும். விடுதலை புலிகளின் வீடியோ அந்த யுத்த வீடியோக்கள் ஒவ்வொரு கிராமத்திலே நடக்கிறது. அது முடிய குஷ்புன்ற ஒரு திரைப்படமும் ஓடும். குஷ்பு அந்த நேரம் மிகவும் பிரபலமானவர். நானும் அந்த திரைப்படத்தை பாத்துக்கிறேன். என்ன தெரியுமா, மண்ணெண்ணெயில ஜெனரேட்டர் போட்டு கோயில்களுக்கு முன்னால இந்து ஆலயங்களுக்கு முன்னால சின்ன டிவியை வச்சு மக்களுக்கு இந்த குஷ்புன்ற படம் போட்டு காட்டுறது. குஷ்பு எதிர்த்தவர்களை நான் வடிவே ஐடென்டிஃபை பண்ணினான். குஷ்பு எதிர்த்தவர்கள் இலங்கை தமிழர்களோ ஈழத்தமிழர்களோ தமிழ் தேசிய ஆதரவாளர்களோ இல்ல. குஷ்புவை எதிர்த்தது வந்து இலங்கை ராணுவ துணைக்குழுவான இபிடிபி துணைத் தலைவர் ஸ்ரீரங்கேஸ்வரன் பத்திரிகையாளர் மாநாடு வச்சு குஷ்புவை பற்றி விமர்சிச்சவர் உண்டு. 2வது இபிடிபிக்குள்ள இருக்கிற இலங்கை ராணுவ ஒட்டுக்குழுவான முஸ்லீம் தீவிரவாதிகள், முஸ்லீம் இளைஞர்கள் வந்து பேஸ்புக்லயும் ஃபேக் ஐடியிலையும் குஷ்பு வரக்கூடாது, குஷ்பு ஈழத்தமிழருக்கு எதிரானவ, குஷ்பு முள்ளிவாய்க்க விடுதலை புலிகளை விமர்சிச்சு சொல்லி அந்த ஆடு நினைதுன்ட்டு அழுதுச்சுதான். அதே மாதிரி தான் இலங்கை ராணுவ துணைக்குழுவா இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் குஷ்பு வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனையை முதல் ஆரம்பிச்சு வச்சவன். நாங்கள் இதெல்லாம் வடிவா கவனிச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து குஷ்பு யார் எதிர்க்கினோம், குஷ்பு எதிர்க்கிறதுக்கு பின்னால யார் இருக்கணும் எல்லாம் வடிவா நாங்க மொனிட்டர் பண்ணி பார்த்தாங்க. இபிடிபி தான் குஷ்புவை தீவிரமா எதிர்த்தது. இபிடிபிக்குள்ள இருக்கிற முஸ்லீம் அரச உளவுத்துறை அதிகாரிகள் தான் குஷ்புவை வடபகுதிக்கு வரவிடாம தடுத்தது. சரியா?
அவர்கள் வந்து அதுக்கு கொடுத்த காரணம் வந்து குஷ்பு வந்து விடுதலை புலிகளை விமர்சிச்சவ புலிகளை சாட்டி தமிழ் தேசியத்தை சாட்டி தமிழ் மக்களை சாட்டி சில கயவர்கள் வந்து தென்னிந்திய கலைஞர்களையும் தென்னிந்திய கலை நிகழ்ச்சிகளையும் இலங்கையின் வடபகுதியில குழப்பினம். அவர்கள உள்நோக்கம் வந்து இலங்கையின் தமிழ் மக்களும் தென்னிந்திய தமிழ் மக்களும் சேரக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கம். குஷ்புவ ஈழத்தமிழர்கள் யாருமே எதிர்க்கே இல்லை. சரியா? கரெக்ட். இப்ப அதான் இப்ப இந்த மாதிரி பல கலைஞர்கள் வந்து இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரனால என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ் அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆளுகளும் மற்றவர்களும் எதிர்க்கிறாங்களோ சொல்லி ஒரு அச்சப்பட்டுட்டு வராம இருக்கிறதா காரணமா இருக்குது. இந்திரன் சொன்னது 100% கரெக்ட் தான். இவங்களை எல்லாம் வர வைக்கிறதுக்கு ஒரு சிரத்தை எடுத்து அவர் வர வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இனி வந்து அந்த சிக்கல்லாம் வராம இல்ல, அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தமிழர்களும் சரி, அந்த வடகிழக்கு தமிழர்களும் சரி, இது வந்து கலைஞர்களை உருவாக்கி கலைஞர்களை வர வைத்து எல்லா நிகழ்ச்சிகள் நடத்தணும். இந்த நிகழ்ச்சியை வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியை நல்லா வெற்றிகரமா நடந்தது. அதுக்குதான் நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன் என்னன்னு சொன்னால், கலைஞர்கள் வந்து எதிர்காலத்துல வரைக்க வந்து இந்தியாண்ட தூதுவராலயத்தின் துணை தூதுவர இல்லம் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கு. அவர்கள் ஊடாக வரணும். ஏன்னா அவர்கள் வந்து இந்த பாதுகாப்பு தரப்புகளோட கதைச்சு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வினம். அவர்கள்ட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்று அவர்கள் பாதுகாப்பு பூனப்படை இருக்கு. யாழ்ப்பாணத்துல இந்தியா பூனப்படை இருக்கு. பூனப்படை பாதுகாப்போட இந்த கலைஞர்கள் வந்தா வந்து இப்ப பாதுகாப்பா இருக்கும். ரெண்டாவது வந்து அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியாம வந்திருப்பாங்க, தெரிஞ்சது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது வந்து இந்த அளவுக்கு சிக்கல் வரும் அல்லது இந்த அளவுக்கு இது வரும்னு தெரியாதனால விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை வந்து இன்னும் வந்து நீங்க முன்னெடுத்து துணை தூதர்கள் அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஆர்வம் எடுத்து இவர்கள் எல்லாம் ஊக்கம் கொடுத்து வர வச்சு அந்த தமிழர்களுக்கு உண்டான தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத்தில் உள்ள தமிழர்களுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை ஆற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில பல செய்திகளை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த செய்திகள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது தொடர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒன்றிணைவதற்கான மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். இதற்கு எதிராக செயல்படக்கூடிய தம்பிராசா போன்றவர்களை நம்ம இனிமேல் தடுக்க வேணும் என்று அந்த இதோட கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.